ஹே ஹாய் கைஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பூமி. நான் உங்கள் பூமி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ஆஃபீஸ். ஒரு சின்ன இன்ட்ரோ போயிடலாமா? யுவராஜ் 35 வயசே ஆன ஒரு இளம் பிஸ்னஸ்மேன். யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ. அப்பா மேலே இருந்த மனஸ்தாபத்தினால தனியால் அந்த கம்பெனியை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிட்டு வராரு யுவராஜ். யுவராஜை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே அமைதியான கேரக்டர், யார்கிட்டையுமே பழகாத ஒரு கேரக்டர். யுவராஜை பார்த்தாலே ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட யுவராஜ் ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் சேரணும் அப்படின்னா அவர் கேட்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்கணும். அப்படிப்பட்ட புத்திசாலிகளுக்கு மட்டுமே யுவராஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் வேலை கிடைக்கும். ஆனால் நிறைய பேர் இந்த கம்பெனியில் ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால முடியலை. ஸோ யுவராஜ் கண்டென்ட் பண்ண இந்த இன்டர்வியூவில் தான் நம்ம கதையோட கதாநாயகனான ஆர்ஜுனை முதலாக சந்திக்கிறாரு. ஏன்னு தெரியலை, ஆர்ஜுனை பார்த்த உடனேயே யுவராஜ்குள்ள ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு. ஆர்ஜுனுக்கு உடனடியாக வேலையும் கிடச்சிது. ஆர்ஜுன் ஆஃபீஸ்லேயே ரொம்ப புத்திசாலியான ஒரு பையன், ரொம்ப அமைதியான பையனும் கூட. ஆனாலும் அங்கே இருக்க எல்லா பொண்ணுங்களுக்கும் ஆர்ஜுன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆர்ஜுன் எந்த பொண்ணையுமே திரும்பி பார்க்காம நடக்கிற ஒரு பையன். அப்படிப்பட்ட ஆர்ஜுனையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பொண்ணு தான் நம்ம கதையோட கதாநாயகி கௌரி. ஆர்ஜுனுக்கு கௌரியை பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஆனால் கௌரி அந்த ஆஃபீஸ்லேயே ரவுடி பேபி அப்படிங்கிறதுனால தன் லவ் சொல்கிறதுக்கு ஆர்ஜுனுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஆர்ஜுனோட லவ் போயிட்டு இருக்க கௌரிக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க மாப்பிள்ளைய ரெடி பண்ணிட்டாங்க. இந்த நிலைமையில தான் யுவராஜுக்கு ஆர்ஜுனை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வருது. அதனால் அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட ஆர்ஜுனை பற்றியான டீட்டெயில்ஸை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. அதில் அவனோட அசிஸ்டண்ட் கொண்டு வந்த ஒவ்வொரு செய்தியும் அவருக்கு கேட்க கேட்க பயங்கர ஷாக்கிங்காகவும் பயங்கர ட்விஸ்டடாகவும் இருக்குது. ஸோ யுவராஜுக்கு கிடைச்ச ஷாக் அண்ட் ட்விஸ்ட் என்ன? ஆர்ஜுன் அவரோட காதலை கௌரி கிட்ட சொல்வாரா, இல்லை கௌரி அவங்களுக்கு பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணுவாங்களா? ஆர்ஜுனோட கதை தான் என்ன தெரிஞ்சுக்க ஒரு க்யூட்டான லவ் ஸ்டோரி ஆஃபீஸை தொடர்ந்து கேளுங்க என்னுடன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிக்கும் அண்ட் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.